ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம சுவையான ஒன் பாட் ரைஸான கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நல்லா இருக்கும், லஞ்சுக்கும் நல்லா இருக்கும். பருப்பு போட்டு ரொம்ப அருமையான சுவையில் இருக்க இந்த ரெசிபியை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணுங்க. இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரில் 200 கிராம் பாசிப்பருப்பை சேர்த்து பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகிற வரை கைவிடாமல் கிளறி விட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 5 ஏலக்காய், 8 கிராம்பு, சின்ன துண்டுகளாக்குன 3 பட்டை சேர்த்து நல்லா பொரிய விடணும். இப்போ நறுக்கி வச்ச 1/4 கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வதங்க 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். 3 நறுக்கின தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரை வதக்கி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா, 5 கீறின பச்சை மிளகாய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ 1/4 கப் கெட்டியான தயிர் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும். 1/2 கிலோ சீரக சம்பா அரிசிக்கும் 200 கிராம் பருப்புக்கும் தேவையான அளவு தண்ணியை 1க்கு 2 பங்குங்கிற அளவில் சேர்த்து தண்ணியில் உப்பு சேர்த்து கொதிக்க விடணும். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி போட்டால் தான் அரிசி சேர்த்து வெந்து வரும் பொழுது உப்பு சரியாக இருக்கும். கழுவி வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா வேக விடணும். அரிசி பருப்பு தண்ணியோடு சேர்ந்து வெந்து ஒன்றா சேர்ந்து வரும் பொழுது குக்கரை மூடி போட்டு மூடி அடியில் ஒரு தோசை தவாவை வச்சு 20 நிமிஷம் தம்முக்கு விடணும். 20 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். 10 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கலந்து பரிமாறினா சுவையான கிச்சடி ரெடி. இந்த கிச்சடி கூட சாப்பிட கத்திரிக்காயும் மாங்காயும் போட்ட புர்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ரெண்டோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.